ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசெல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் அப்படின்றது மார்க்கெட் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 24,100 அந்த ரேஞ்சுக்கு மேலே செஞ்சிருக்கு மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு கேப் அப் அண்ட் கேப் டவுன் நடக்கும்போது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம எடுக்கிற லெவல்ஸுக்கு உள்ள மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆயிருக்கிறாங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம எதன் அடிப்படையில் எடுத்திருக்கோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் க்ளோசிங் அடிப்படையில் ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கில் பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, நம்மளுக்கு இந்த லெவல்ஸ்குள்ள இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன செய்யுங்க, இந்த ரேஞ்சில இருந்து திரும்புறதுக்கான வாய்ப்புகளை எடுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு மார்க்கெட்ல செல்லர்ஸ் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட லாசஸை என்ன பண்ண மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. அங்கேயிருந்து நம்மளுக்கு புஷ் பண்ண தான் பார்ப்பாங்க. அதாவது ரிவர்சல் கொடுக்கறதுக்கு தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. இதுல நீங்க இன்னைக்கு பார்த்துருக்கலாம், நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் கொடுத்திருந்தேன் இல்லையா. இந்த R2 பக்கத்துல மார்க்கெட் வந்த உடனே நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஸ்ட்ராங்கல்ல இருந்தவங்க, ஸ்ட்ராங்கலோட செல்லர்ஸ்க்கு என்ன ஆயிருக்கும், லாசஸ் இருந்திருக்கும். என்ன செஞ்சிருப்பாங்க, லாசஸ்ல இருப்பாங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? அதனால தான் நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு கீழே வந்ததுக்கு அப்புறமா அகைன் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, செல்லர்ஸ் ப்ராஃபிட்ல வந்துட்டாங்க. ரெண்டு பக்கமே என்ன செஞ்சிருச்சு, அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ அதற்காக தான் மேக்சிமம் இந்த லெவல்ஸ் அப்படின்றது நம்ம எடுக்கிறோம். இந்த லெவல்ஸ்ல இருந்து திரும்புறதுக்கான காரணங்களும் இதுதான். ஓகே, செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க மார்க்கெட்டை திருப்பி விட்டுருவாங்க. அவங்க லாசஸ் ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால மார்க்கெட்டை திருப்பி விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த லெவல்ஸ்ல என்ன செய்யலாம், இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம எடுக்கிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த இண்டிகேட்டர் நான் அப்டேட் பண்ணி ஷேர் பண்றேன் அப்படின்றது சொல்லியிருந்தேன். இதுல நான் அப்டேட் அப்படின்றது கொடுத்துருக்கேன். என்ன அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வீக்லிக்கான ரேஞ்சும் மந்த்லிக்கான ரேஞ்சுகளும் நான் என்ன செஞ்சிருக்கேன், இதுல ஆட் பண்ணியிருக்கேன். இதற்கான டீடைல்டு வீடியோ நம்ம நாளைக்கு போடுவோம். மறக்காம மிஸ் பண்ணாம என்ன செய்யுங்க, அந்த வீடியோ பாருங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட்ல நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கரெக்டா மார்க்கெட் அப்படின்றது 24,100க்கு மேல ஓப்பன் ஆயிருக்கிறாங்க. அங்கேருந்து எங்க வர போயிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா R2 வர போயிருக்கிறாங்க. சரியா? ஸோ இதுல நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலா நேற்று என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 24,047 அப்படின்ற லெவல் எடுத்திருந்தோம். R1 24,188, R2 24,243 அப்படின்றத எடுத்திருந்தோம். S1 23,908, S2 23,851 அப்படின்ற லெவல் எடுத்திருந்தோம். சரியா? ஸோ இதுல நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் அப்படின்றது கரெக்டா ஸ்ட்ராங்கல் லெவல்ஸ்ல இருந்து ரிவர்சல் கொடுத்து எங்க வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ இப்போ சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ராடல்லையும் அவங்க ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க, ஸ்ட்ராங்கல்லையும் என்ன செய்வாங்க, ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க. ரெண்டுலையுமே ப்ராஃபிட் அப்படின்றது இருக்கும். கால் சைடும் ப்ராஃபிட் இருக்கும், புட் சைடும் ப்ராஃபிட் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அவங்க பிரேக் ஈவனுக்கே வந்துட்டாங்க இல்லையா. அப்ப இந்த இடத்துக்கு வரும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட்ல எவ்ரிடே டிகே அப்படின்றது நடக்குமா. ஸோ அந்த டிகே நம்மளுக்கு கால் சைடும் நடந்திருக்கும், புட் சைடும் நடந்திருக்கும் இல்லையா. இது ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸ். சரியா? இது ப்ரீவியஸ் டேட அந்த என்ட்ரி பிரைஸ் போட்டுக்கிறது ப்ரீவியஸ் டேட க்ளோஸ். 138ல இருந்தவங்க நம்மளுக்கு இன்னைக்கு 129க்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி 141ல இருந்தவங்க 83க்கு வந்துட்டாங்க. இந்த ரெண்டுலயுமே நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு, டிகே அப்படின்றது நடந்திருக்கு. அப்போ டோட்டலோட இது டிகே என்னன்னு பாத்தீங்கன்னா 67. அப்ப 67 பாயிண்ட் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, செல்லர்ஸ் இன்னைக்கு ப்ராஃபிட்ல இருந்திருக்காங்க. ஸ்ட்ராடல்ல பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கல்லையும் ப்ராஃபிட் தான், ஸ்ட்ராடல்லையும் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க, நல்ல ப்ராஃபிட்ல தான் இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ இதோட டீடைல்டு வீடியோ நம்ம நாளைக்கு கொடுப்போம். ஸோ எல்லாரும் மிஸ் பண்ணாம என்ன செய்யுங்க, அந்த வீடியோ பாருங்க. சரியா? மந்த்லியில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அதை வச்சு அப்படின்றதையும் நான் அதில் டீடைல்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ மறக்காம எல்லாரும் பாருங்க. ஸோ இதுல நம்ம இன்னைக்கு எடுத்த ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 24,150 அப்படின்ற ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம். அதான் நம்மளுக்கு காலையில் என்ன செஞ்சிருந்தாங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருந்திருந்தாங்க. ஓகே, இதுதான் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருந்தது. ஸோ இதுல காலையில நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது மீட்டிங் நடந்துட்டு கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க என்ன செஞ்சுட்டாங்க, மேல வராங்க. சரியா? கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேல வராங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றது கீழே வந்துருச்சு. இவங்க புட் ஆப்ஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்மளோட சப்போர்ட் லெவலுக்கும் கீழே அப்படின்றது வந்துட்டாங்க. சப்போர்ட் லெவலுக்கு கீழே வந்துட்டாங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா மிட் ரேஞ்சுக்கு மேல போயிருக்காங்க. எங்க வரைக்கும் போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா R1 லெவல் வரைக்கும் போயிருக்காங்க. R1க்கு மேல என்ன செய்ய முடியலங்க, போக முடியல. அங்கே இருந்து ரிவர்சல் அப்படின்றது நடக்குது. அகைன் நம்மளுக்கு மீட்டிங் கொடுக்குறாங்க. இதுல நம்மளுக்கு புட் ஆப்ஷன் டாமினேட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு மிட் ரேஞ்ச் வரைக்குமே வந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? கரெக்டா பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது R1க்கு போகுது. அதே மாதிரி புட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா S2ல இருந்து ரிவர்சல் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த லெவல்ஸும் நம்மளுக்கு நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கான கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ். ஓகே, நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க அப்படின்றதுனால நம்ம இந்த ஃப்ரீ கிளாஸையும் நம்ம பிளான் பண்ணலாம். அது கரெக்டாக நான் அப்டேட் பண்ணுவேன். நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போ அப்படின்றத நான் அப்டேட் பண்றேன். சரியா?
இந்த இதுக்கான ஃப்ரீ கிளாஸஸும் வந்து இருக்கும். ஓகே, அதுலேயும் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்மளோட சேனலை வந்து என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம லைவ் வந்தால். ஓகே, ஸோ மறக்காமல் அதை வந்து பண்ணிவிடுங்க. ஓகே, நாளைக்குள்ள கிளாஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதான் நாளைக்குள்ள வீடியோ, அதை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.